கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த புதிய மாதத்திற்காக புதிய ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்மணி போல் கடந்த நாட்களெல்லாம் பாதுகாத்தவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள நாம் அதிகமாய் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிறதை தேவன் நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வதித்து கொடுப்பார். இன்றைக்கும் நம்முடைய விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வதிக்கக்கூடிய பரலோக பிரசன்னம் அபிரவிதமாய் இறங்குவதாக. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசமும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய ஆணிகள் பாய்ந்த அன்பு கரம் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. ஆசீர்வதிக்கிறேன். சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும், சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும், தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும், ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு என்னோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சங்கீதம் 116:10 சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். விசுவாசத்தினால் நிரம்பி பேசுகிற ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். மிகுதியான வருத்தம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டு. தாவீதினுடைய வாழ்க்கையில் உண்டு, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனாலும் நாங்கள் விசுவாசித்திருக்கிற என் ஆண்டவரை நம்பி இந்த பாதையில் நான் போகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை தாவீதுக்குள் இருந்தது, பரிசுத்தவான்களுக்குள் இருந்தது. விசுவாசிக்கிறேன் ஆகையினால் நான் பேசுகிறேன். உலகம் உன்னை பலவிதமாய் பேசுகிறதே, நீ தோற்று போனவன் என்று பேசுகிறதே, நீ பிரயோஜனமற்றவன் என்று பேசுகிறதே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, உன்னுடைய வார்த்தை என்ன? உன்னுடைய மனதிலே பொங்குகிற அந்த விசுவாச வார்த்தை என்ன? அதை தான் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்றைக்கு இந்த மாதம் வருகிற காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற விசுவாசித்து பேசுங்கள். விசுவாசத்தையே பேசுங்கள். விசுவாச வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது, ஆசீர்வாதமாய் கொண்டு வரப்போகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் பதிந்த சில விசுவாச வார்த்தைகள் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தியானிப்பதுண்டு. தேவனுடைய ஆலயத்தில் நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். இந்த வசனம் என் இருதயத்தில் அதிகமாய் பதிந்த ஒரு வசனம். யாபேசின் ஜெபத்தை கேட்டு யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தெய்வம் என்னுடைய எல்லையை பெரிதாக்குவார். இதெல்லாம் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த விசுவாச வார்த்தைகள். கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யோசுவா, நீ பயப்படாதே, மோசையோடு கூட இருந்ததை போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் பலத்தை கொண்டு வந்தது. அதை தான் நான் அறிக்கை செய்கிறேன். எனக்கு இன்னும் வேதத்தில் பிடித்த ஒரு வசனம், யாக்கோப்பு தன் மகனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், யோசேப்பு கனி தரும் செடி. என்னுடைய 17-18 வயது இருக்கும். அப்பொழுது அந்த வசனம் என் இருதயத்தை மிகவும் தொட்டது. என்னுடைய வேதத்தில்
அது சரியோ தவறோ எனக்கு தெரியாது, நான் அதை செய்தேன். யோசேப்பு என்கிற இடத்தில் அந்த யோசேப்பின் பெயரை அடித்துவிட்டு என் பெயரை எழுதினேன், வின்சென்ட், கனி தரும் செடி. என்னுடைய அந்த குழந்தை அந்த இளம் பிராயத்தில் என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய நம்பிக்கையை கண்ட தெய்வம் இன்றைக்கு என்னை கனி தரும் செடியாய் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். விசுவாசத்தையே சிந்தி, விசுவாசத்தையே யோசித்து, விசுவாசத்தையே பேசு. இங்கே அதுதான் பரிசுத்தவான் சொல்லுகிறார். நான் விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசுகிறேன். உன்னுடைய விசுவாசத்தை பேசு. இன்றைக்கு உலகம் முழுவதும் மனிதர்கள் தங்கள் சூழ்நிலையை பேசுகிறார்கள், தங்களுடைய தோல்வியை பேசுகிறார்கள், தங்களுடைய இயலாமையை பேசுகிறார்கள். வாழ முடியவில்லையே என்று துக்கத்தில் எப்பொழுதும் தாழ்வான காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை பேசு. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து அவரை குறித்தே பேசு. உன் வாழ்க்கை எப்படி மாறும்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு உண்டு, நான் பெரிய காரியங்களை செய்வேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யாக்கோப்புக்கு சொன்ன தெய்வம் உனக்கும் சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, வாலிபனே, குடும்பமே, ஒருவேளை சிறு பிள்ளைகளே, விசுவாசத்தை பேசுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சிங்கத்தினுடைய கைக்கும் கரடினுடைய கைக்கும் என்னை தப்புவித்தவர். ஒரு யுத்தத்தில் தாவீதை நாம் பார்க்கிறோம். ஒரு இளம் வாலிபன், அவனுக்குள் போர் திறமைகள் இல்லை, அவனுக்குள் பெரிய யுத்தம் செய்யக்கூடிய ஞானம் இல்லை. ஆனால் அவன் உள்ளத்தில் விசுவாசம் பொங்கி இருப்பதை பார்க்கிறோம். அவனுடைய ஆடுகள் அவன் பராமரித்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை சிங்கம் வந்திருக்கிறது, ஒரு முறை கரடி வந்திருக்கிறது. அவன் தன் ஆடுகளை விட்டுவிட்டு கூச்சலிட்டு எங்கேயோ ஓடி தன்னை காப்பாற்றி கொள்ள அவன் முயற்சி எடுக்கவில்லை. மாறாக அந்த கரடியோடும் அந்த சிங்கத்தோடும் கூட அவன் யுத்தம் பண்ணினான். ஆச்சரியமாக இருக்கு, ஒரு வாலிபன் எப்படி இவ்வளவு தைரியமாய் யுத்தம் பண்ணியிருப்பான்? ஒருவேளை அது பெரிய கரடியா, பெரிய சிங்கமா தெரியலை. ஆச்சரியமாக இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் ஒரு இளம் வாலிபனுக்கு வந்தது? அவனுடைய உள்ளத்தில் கர்த்தரை குறித்ததான விசுவாச அறிக்கைகளை அவன் செய்திருக்கிறான். கர்த்தரின் மெய்ப்பர் என்பது தாவீது ஏதோ ஒரு பாடலுக்காய் பாடின வரிகள் அல்ல, அது அவனுடைய வாழ்க்கை, அது அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதுதான் அவனுடைய நம்பிக்கை. ஆகவே ஒரு கரடி வந்தது, தேவனை நம்பி அதை கிழித்து போட்டான். ஒரு சிங்கம் வந்தது, தேவனை நம்பி அதையும் கிழித்து போட்டான். இன்றைக்கு ஒரு பெரிய யுத்தத்தில் தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். பெரிய கோலியாத்து, பெரிய சேனை. அவன் சொல்லுகிறான் ராஜாவை பார்த்து, என்னை அந்த கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அதற்கு மேலே சவுலால் தாவீதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய விசுவாச அறிக்கை. சவுல் நினைத்தது, ஒரு சிறு வாலிபனை அனுப்புகிறோமே, நான் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய பலசாலிகள் இருக்கிறாங்க, இந்த இராணுவத்தில் வீரர்களுக்கு பஞ்சமா, அதிகாரிகளுக்கு பஞ்சமா, எவ்வளவோ திறமைசாலிகள், எவ்வளவோ பலசாலிகள் இருக்க ஒரு சிறு வாலிபனை அனுப்புகிறோமே, எவ்வளோ அவமானம் அதுதான் அந்த சவுலுக்கு. அந்த சவுளுடைய இராணுவத்துக்கு எவ்வளோ அவமானம். அந்த இராணுவத்தில் தன் தேசத்திற்காக யுத்தம் பண்ணுகிற விசுவாச வார்த்தையுள்ள ஒருவனும் இல்லை. எல்லாரும் யார் போவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது போய் யுத்தம் பண்ணட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உயரமானவர்கள்தான், பல யுத்தங்களை செய்தவர்கள்தான் கோலியாத்தை பார்த்தவுடன் பயப்படுகிறார்கள். ஏன்? அவருடைய உள்ளத்தில் விசுவாச வார்த்தை இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், மற்றவர்களால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது, ஓடிவிடுவார்கள். ஆனால் நீயோ
விசுவாசத்தோடு கூட பெரிய காரியம் செய்ய முடியும். உன்னுடைய உள்ளத்தில் காணப்படுகிற அந்த விசுவாசம், அதுதான் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம். விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசம் மேன்மையான விசுவாசம் எப்படி வருகிறது? ரட்சிப்பு என்பது ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் வருகிறது. ரட்சிக்கப்படுவது இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று கேட்டு நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமேயானால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உன்னத ஐக்கியம். என்னோடு தேவன் இருக்கிறார், என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு என்று தாவீது மிக தெளிவாய் அறிந்திருந்தார். பிரியமானவனே, தேவனோடு உனக்கு ஐக்கியம் இருந்தால் உன் விசுவாசம் எல்லையில்லாமல் பெருகும். தேவனை நீ நேசித்தால், தேவ சமூகத்தில் ஜெபம், தேவ சமூகத்தில் தனி ஜெபம், ஆராதனை, வேதத்தை திறந்து தேவனை நினைத்து நீ வாசிப்பாயானால் விசுவாசம் மலை போல உனக்குள் எழும்பும். தாவீதனுடைய விசுவாச வார்த்தையை பார்த்த சவுலால் தாவீதை தடுத்து நிறுத்த முடியலை. சொல்லி பார்க்குறான், நீ சின்ன தம்பி, கோலியாத் பெரிய யுத்த வீரன், தயவுசெய்து நீ போகாத, செத்துடுவே, இளம் வயதில் செத்துடுவே, நீ மட்டும் செத்து போனால் என்னை ரொம்ப கேவலப்படுத்துவாங்கப்பா. சவுல் ராஜா இளம் பிள்ளைகளை யுத்தத்துக்கு அனுப்புகிறான் என்று கேவலப்படுத்திடுவாங்க, தயவுசெய்து திரும்பி போய்விடு. ஆனால் தாவீதினுடைய விசுவாச வார்த்தைகளை சவுலுடைய இருதயத்தை அதிர பண்ணினது, வெட்கப்படுத்தியது. இந்த இளம் வாலிபனுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லையே. சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் பெரியவர்கள் விசுவாசம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். படிக்கிற பிள்ளைகள் வந்து சொல்லும், கர்த்தர் பார்த்து கொள்வார். சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஏன் கவலைப்படுறீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சிறு பிள்ளைகள் சில நேரத்தில் நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் சிங்கத்தையும் கரடியையும் வென்ற அவைகளை அழிக்க எனக்கு உதவி செய்தவர் கோலியாத்தையும் மேற்கொள்ள உதவி செய்வார். இந்த மார்ச் மாதம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் உன்னால் மேற்கொள்ள முடியும் என்பதை தயவு செய்து விசுவாசி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் மூலமாக உன்னோடு கூட பேசுகிறார். தைரியமாயிரு, உன்னால் சாதிக்க முடியும். தோல்வியை கண்டு ஏன் பயப்படுகிறாய்? தோல்வி இல்லாத மனிதர்கள் யார்? வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரதான் செய்யும். வெட்கம், அவமானம், தோல்வி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே உன்னோடே கூட நான் இருப்பேன், கோலியாத்தை நீ வென்று பெரிய ஒரு ரட்சிப்பை நீ கொண்டு வருவாய். தாவீது விசுவாசித்தான், தேவன் அதை செய்தார். விசுவாசி. சின்ன நிலைமையில் இருக்கிறாயா? அற்பமான ஆரம்பத்தில் இருக்கிறாயா? அற்பமான ஒரு ஆரம்ப ஊழியம் செய்கிறாயா? 2-3 வருஷம் ஊழியம் செய்தேன், ஒருவரும் என்னை தேடி வரலை, ஒருவரும் ஆலயத்துக்கு வரலை, ஆலயத்தை மூடிவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறாயா? டோன்ட் வரி, தைரியமாயிரு, உண்மையாயிரு, விசுவாசமாயிரு. தேவன் பெரிய காரியம் செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொல்லுகிறார், அவன் அழிந்து கொண்டிருக்கிறான், அவன் சரீரம் அழிந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய வாழ்க்கை குறுகி போய் கொண்டிருக்கிறது. யோபு சொல்லுகிறார், என்ன நடந்தா என்ன, எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், என்னை ஆளுகிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். கடைசி நாட்களில் அவர் வந்து இந்த பூமியின் மேல் நிற்பார், என்னை பார்ப்பார். யோபு என்னிடத்தில் வா என்று என்னை அழைப்பார், என்னை அள்ளி அணைத்து முத்தமிடுவார். என்னுடைய உண்மை அவருக்கு தெரியும், என்னுடைய நீதி அவருக்கு தெரியும்,
என்னுடைய பரிசுத்தம் அவருக்கு தெரியும். என்னுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். நான் எதற்காக இவ்வளவு நிந்தை அவமானத்தில் போகிறேன் என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை என் குடும்பத்துக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுவை போல நிந்தனையின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறாயா? யோபு சொன்ன வசனங்களையே தியானி. சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் எனக்காக குறித்ததை நிறைவேற்றுவார். கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது. என் மீட்பர் உயிரோடே கூட இருக்கிறார். உபத்திரவத்தில் போய்கொண்டிருக்கிறாயா? அறிக்கை செய்து கொண்டீர். விடுதலையின் நாள் வருகிறது. சுகத்தின் நேரம் வருகிறது. அற்புதத்தின் நேரம் வருகிறது. உன்னுடைய அறிக்கை விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும். விசுவாசத்தை ஆகையால் பேசுகிறேன். யோபனுடைய உள்ளம் முழுவதும் நம்பிக்கை நிறைந்த உள்ளம். ஒரே ஒரு கேள்வி, ஏன் இது நடக்கிறது? அதுதான் அவருடைய கேள்வி. அவர் சொல்லுகிறார், நான் நன்மையை அனுபவித்தேன், தீமையை அனுபவிக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை தீமை என் விசுவாசத்தை மாற்றாது. ஆசீர்வாதம், இழப்புகள், நஷ்டங்கள் என் விசுவாசத்தை மாற்றாது. என் மீட்பரை நான் அறிந்திருக்கிறேன். உன் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நமக்காக ஜீவன் தந்தவர். அவர் உன்னை சோதித்து உன்னை புடமிட்டு உன்னை வெறுமையாக்கிடுவாரா? உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. ஒரு மகிமையான எதிர்காலம் காத்திருக்கிறது. எல்லாவற்றையும் சகித்துக்கொள். எல்லாவற்றையும் சகித்து தேவன் காண்பிக்கின்ற பாதையில் மனரம்யமாய் போ மகனே, மனரம்யமாய் போ. உன் குடும்பத்தில் கணவன் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், மனைவி உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியிலே போகலாம். அவசரப்படாத, நிதானமாய் சொல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவசரப்பட்டு தப்பிக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே ஓடி இங்கே ஓடி யார் காலையோ பிடித்து விடுதலையாகணும்னு அவசியமே இல்லை. நிதானமாய் போ, நிதானமாய் போ. கர்த்தர் உனக்கு முன்பாய் போகிறார். கர்த்தர் உனக்கு பின்னாலே உன்னை அவர் காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். உபத்திரவ நாட்களில், நிந்தனை நாட்களில், அவமான நாட்களில், கடன் தொல்லை பெருகி இருக்கிற நாட்களில் அமைதியாய் சொல்லுங்கள், என் ஆண்டவர் என் மீட்பர் அறிந்திருக்கிறார். நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அவர் நன்மை செய்வார். அவ்வளவுதான். அதுதான் விசுவாச வாழ்க்கை. நடப்பது நடக்கட்டும், ஏளனம் பண்ணுறவங்க ஏளனம் பண்ணட்டும். ஒரு நேரம் வருகிறது, கர்த்தர் உன்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார், பிரகாசிப்பாய். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லி கொண்டீர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் நம்மை விட்டு போனால் என்ன, யார் நமக்கு துரோகம் செய்தால் என்ன, நாம் என்றைக்கும் மீட்பரையே பார்ப்போம். சத்ருவை பார்க்கவே வேண்டாம். பிசாசின் கிரியைகளை யோசிக்கவே வேண்டாம். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வரட்டும், எண்ணமும் செய்யட்டும், மீட்பரை பார். அவருடைய வல்லமை உனக்குள் அதிகரிக்க 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 ஒரு நேரம் வரும், உன் கையில் இருக்கிற விலங்குகள் தானாய் விழும். நீ இருக்கிற இடத்துல தேவதூதர்கள் இருப்பார்கள். நீ போகும் பொழுதே தேவன் உனக்கு முன்பாய் கடந்து போவார். அவர் சமூகம் உனக்கு முன்பாய் போகும். உன் வாயிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல் மகனே, மகளே. இந்த மாதம் உனக்கு வெற்றியின் மாதம், அற்புதத்தின் மாதம், சுகத்தின் மாதம். இன்னும் ஒரு வார்த்தையை நாம் கவனிப்போம். தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கரத்திற்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். தேவன் தப்புவிக்க வல்லவர். திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் இந்த எபிரேய வாலிபர்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அந்நிய தேசம், எளிமையான ஒரு வாழ்க்கை. ராஜா சொல்லுகிறார், நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை நீ வணங்க வேண்டும். இவர்கள் அந்த இக்கட்டில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற அந்த மெய்யான தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.
உனக்கு திடீரென்று பிரச்சனை வந்து விட்டதா? திடீரென்று ஒரு வியாதி என்று சொல்லி உனக்கு டாக்டர்கள் உன்னை பயமுறுத்திட்டாங்களா? வேலை போயிடுச்சுன்னு சொல்லி புருஷன் வந்து சொன்னதினாலே என்ன செய்வோம் என்று அலறுகிறாயா? உன்னை தப்புவிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ண ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து மனதில் ஒரு தைரியம் கொள்ளுங்க. எப்பொழுதும் சொல்லுங்க, என் கர்த்தர் என்னை தப்புவிப்பார், என்னை பாதுகாப்பார். ஆமாம், இந்த உலகம் ஒரு உபத்திரம் நிறைந்தது. எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம். பல விதங்களில் பிசாசு தன்னுடைய அக்கினி அஸ்திரங்களை நமக்கு விரோதமாய் எய்து கொண்டிருக்கிறான். நமக்கு விரோதமாய் தன்னுடைய வல்லமை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறான். எப்பக்கத்தில் உபத்திரவம், ஏதோ பிரச்சனை, நண்பர்கள் விரோதிகளாய் மாறுகிறார்கள், நம்பிக்கை துரோகம், கைவிடப்படுகிற ஒரு நிலைமை. என்று மாறாத ஒரே ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து சொல்லிக் கொண்டேரு, நீங்க என்னை தப்பு வச்சிடுவீங்க, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நான் ஏன் பயப்படணும், நீங்க என்னை தப்பு வைப்பீங்க ஆண்டவரே. ஒரு இடுக்கமான பாதையில், இப்பொழுது ஒரு இடுக்கமான ஒரு பாதையில் இருக்கிறாயா மகளே, மகனே, இயேசு உன்னை தப்பு வைக்க போகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே எனக்கு தெரியும், என் ஆவியானவருடைய வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பயப்படாதே, அற்புதம் நடக்கும். பயப்படாதே, அற்புதம் நடக்கும். ஒருவேளை தோற்று போய் நிற்கிறாயா, தோற்று போய் நிற்கிறாயா? இன்றைக்கு எழும்பு இயேசுவின் நாமத்தினால். என் தேவன் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சிங்கத்தையும் கரடியும் மேற்கொள்ள தந்த தெய்வம் இந்த பெலிஸ்தியனும் வென்று ஜெயிக்க எனக்கு உதவி செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1:12 நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர். எவ்வளவோ பாடுகளை நான் சகிக்கிறேன், எவ்வளவோ பிரச்சனைகளை நான் சகிக்கிறேன், எவ்வளவோ நிந்தை. சில நேரத்தில் கேள்வி எழும்பலாம், இதையெல்லாம் நாம் ஏன் சகிக்கணும்? ஏன் நான் இவ்வளவு பிரச்சனையை சகிக்கணும்? எனக்கு விரோதமாய் எவ்வளவோ அநியாயம் செய்கிறாங்க, நான் ஏன் எழுந்து அவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது? ஏன் நான் இவ்வளவும் சகிக்கிறேன்? ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவர் நியாயாதிபதி. அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். அவர் நிச்சயமாக எனக்கு நியாயம் செய்வார். கடைசி வரை என்னை காத்துக்கொள்வார். ஆமேன். பாடுகளுக்கு மத்தியிலே போறாயா? நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை உணர்ந்து கொள். அவர் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். செங்கடலை பிளக்கணுமா பிளப்பார். எரிகோவின் கோட்டையை தகர்க்கணுமா தகர்ப்பார். வனாந்தரமான நேரத்தில் உனக்கு மன்னாவை கொடுத்து போஷிக்கணுமா போஷிப்பார். நான் விசுவாசிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவ்வளவுதான். இயேசுவை நான் நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறார். என் நேசம் ரொம்ப குறைவு, அவருடைய நேசம் அளவிட முடியாதது. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், விசுவாசிக்க முடிகிறதா? யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். யாரை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். விசுவாசி. அவர் இன்னார் என்று உனக்கு தெரியும். சாதாரண நிலைமையில் இருந்த ஒரு சாதாரண மனிதனை ராஜாவாய் மாற்றினவர். சிறையில் இருந்த யோசேப்பை பெரிய அதிகாரியாய் மாற்றினவர். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களை ராஜாக்களாய் மாற்றினவர். அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எனக்காக பரலோகம் திறந்து பூமியில் வந்து ஜீவனை கொடுத்து எனக்காக உயிர் திறந்து எனக்காக திரும்ப வரப்போகிறார். நான் அழுதால் அவர் என்னோடு கூட அழுவார். என் துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். என் துக்கத்தை அவர் சிலுவையிலே சுமந்தவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். துக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறாயா? எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி தனிமையில் வாடுகிறாயா?
உன் அருகில் உன் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறேன். தேவனுடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. இந்த புதிய மாதம், இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி எனக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. அவரவர் விசுவாசிக்கிறபடியே அவரவருக்கு அற்புதம் நடப்பதாக. உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்று ஆண்டவர் தம்மை தேடி வந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பினார். நீ ஏன் நல்லதை விசுவாசிக்கக்கூடாது? நீ ஏன் பெரிய காரியங்களை தேவ சமூகத்தில் விசுவாசிக்கக்கூடாது? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் உன்னை பெரிய அளவிலே உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். நன்மை செய், தேவனை தேடு, பரிசுத்தமாய் வாழ், கர்த்தரை நம்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய். இந்த பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பன் தாயை கனம் பண்ணு, ஆசீர்வாதமாயிரு. இதோ உனக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வாலிபனை, ஒவ்வொரு வாலிப பிள்ளையை, ஒவ்வொரு ஆண்டவரை குழந்தைகளை, முதியவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நஷ்டப்பட்டவர்கள், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தத்தளிக்கிற அத்தனை பேர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். சர்வலோகத்தின் தெய்வமே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் இப்பொழுது ஆசீர்வாதம் வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தில் சாபங்களை அப்புறப்படுத்தும், மரணத்தை அப்புறப்படுத்தும், வியாதிகளை அப்புறப்படுத்தும், போராட்டங்களை அப்புறப்படுத்தும், பிரிவினை ஆவிகளை அப்புறப்படுத்தும், துர் உபதேசங்களை அப்புறப்படுத்தும். ஆண்டவரே, பொல்லாத கொள்ளை நோய்கள் ஆண்டவரே இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த கிராமத்தில், எந்த இடத்தில் கொள்ளை நோயினால், ஆண்டவரே வியாதியினால், வறுமையினால் உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்களோ அந்த இடத்தில் ஆண்டவரே ஒரு மாற்றம் வரும்படி இயேசுவின் நாமத்தினால் விசுவாசித்து ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்குவதற்காய் நன்றி. ஆண்டவரே, விசுவாசம் இப்பொழுது உருவாகட்டும். அவரவர் எழும்பட்டும், விசுவாசத்தில் எழும்பட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். நான் நம்புகிறேன் கர்த்தர் எனக்கு வேலையை கொடுப்பார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். நான் நம்புகிறேன் கர்த்தர் என் கண்ணீரை துடைத்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் இயேசு எனக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதிகளை சுகமாக்குவார் என்று இப்பொழுதே விசுவாச அறிக்கையை செய்து ஜெபிக்க ஆரம்பியுங்க. உங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபியுங்க. யாராயிருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லுங்க. இப்பொழுதே உங்களை தேவன் தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மீது அந்த வல்லமை இறங்குவதை உணர்வீர்கள். உங்கள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுகிறது. பில்லி சூனியத்தினால், மந்திரத்தினால், மந்திர வல்லமையினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது விடுதலை ஆகும்படி ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடத்தில் பிசாசின் ஆளுகை இருக்கிறதோ அந்த பிசாசின் வல்லமைகள் வெளியேறுவதாக. அந்த சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத சர்ப்பமே, சர்ப்பத்தின் ஆவியே, என் ஜனங்களை விட்டு வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுது ஒரு ஆவியானுடைய வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பன் தாயை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றையிலிருந்து அவர் விசுவாசிக்கிறபடி அவர்களுக்கு நன்மை செய்யும். வேலையை தாரும், சுகத்தை தாரும், குடும்பத்தை ஆசீர்வதியும், ஐஸ்வர்யத்தை தாரும். ஆசீர்வாதமாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுகமாயிருங்க. இயேசுவை நம்புங்க. ஆண்டு பெரிய காரியம் செய்வார். God bless you.